Hello friends, welcome to my channel. So நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if 0.4x plus 0.16y is equal to 1.7 and 0.3x plus 0.12y is equal to 3.4 which of the following is correct சொல்லி கேட்குறாங்க. இது SICGL 2024 கேட்ட கொஸ்டின். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a1x plus b1y is equal to c1, அதேமாதிரி a2x plus b2y is equal to c2 அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் பிரகாரம் a1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.4, அதே மாதிரி a2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0.3. ஸோ அதே மாதிரி b1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.16, b2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.12 அப்படின்றது. அதே மாதிரி c1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.7, சாரி c2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.4 சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து a1 a2 டிவைட் பண்ண போகிறோம், b1 b2 டிவைட் பண்ண போகிறோம், c1 c2 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ a1 by a2, ஸோ a1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.4 by a2 0.3. ஸோ 0.4ஐயும் 0.3 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஹோல் நம்பரை மாற்றத்துக்கு இன்டூ 10 பண்ணிங்க அப்படின்னா 4/3 சொல்லி வரும் சரிங்களா. a1 by a2 வந்து 4/3 தெரியும். அதே மாதிரி b1 by b2 பண்ணுங்கள். b1 by b2 அப்படின்றது 0.16 டிவைடட் பை 0.12. ஸோ இதை ஹோல் நம்பரை மாற்றுறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் 100 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16/12 வரும். அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4/3 சொல்லி வரும் சரிங்களா. ஸோ b1 by b2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா c1 by c2. c1 by c2 வந்து 1.7 by 3.4. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 1/2 சொல்லி வரும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா a1 by a2 is equal to b1 by b2. பட் ஆனால் c1 by c2 வந்து வேறு இருக்குது. அதாவது c1 by c2 வந்து வேல்யூ வந்து ஈக்குவலாக இல்லை. a1 by a2 equal to b1 by b2 நாட் ஈக்குவல் டு c1 by c2. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இதுதான் ஈக்குவலாக இருக்குது, இன்னொரு டேர்ம் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நோ சொல்யூஷன்ஸ், நீங்கள் சொல்யூஷனே நீங்கள் வந்து இது ஃபைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர் சரிங்களா. ஸோ ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது சிஸ்டம் as ஃபைனல் சொல்யூஷனா இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ரெண்டு தான் ஈக்குவலாக இருக்குது, ஒரு இது வந்து நான் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த சம்முடைய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் as நோ சொல்யூஷன் அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சி அப்படின்றத அந்த ஆப்ஷன் சி, அதாவது சிஸ்டம் as நோ சொல்யூஷன் அப்படின்றது அந்த சம்முடைய கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் இதை எப்படி ஈஸியாக இந்த மாதிரி தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், பார்த்துக்கங்க. தேங்க்யூ.